எத்தனை பேர் இந்த ஸ்பைசியான சிக்கன் சுக்காவோட பொரிச்ச பரோட்டா காம்பினேஷன் சாப்பிட்ருப்பீங்க? ஓ மை காட், இட்ஸ் சோ டேஸ்டி. அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்க பேசிக்கான இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டா செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்ல விட்டுறலாம். நெக்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம், அது நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும், செம சாஃப்டா இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாவு இந்த மாதிரி போட்டுட்டு கையால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. உங்க பரோட்டாவோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாவுகள் இந்த மாதிரி எடுத்து கையால நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே உருட்டிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்ல விட்டுருங்க. மாவை இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களால எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையால எடுத்தீங்கனாலே நல்லா அழகா வந்துடும். இதை நீங்க அப்படியே இந்த மாதிரி ரோல் மாதிரி சுத்தி விட்டீங்கன்னா அதே செட் ஆகிக்கிறோம். அவ்வளவுதான். இது நீங்க கையால இப்ப டேப் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும், பரோட்டா ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப பரோட்டா ஃப்ரை பண்றதுக்கு கடையில தாராளமா அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பரோட்டா சேர்த்துடலாம். ஸோ 2 பக்கம் நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பொரிச்ச பரோட்டா ரெடி. இந்த கிறிஸ்பியான பொரிச்ச பரோட்டாக்கு சிக்கன் சுக்கா பர்ஃபெக்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.